ஈஷாவை வந்து ட்ரிப்பு கூப்பிட்டு போனோம். ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல வில் கோ ஃபார் a long travel, நீண்ட பயணம் சொன்னோன்னே. பட் ஆனால் அவங்க அப்பா தான் இறந்துருவார்ல, ஸோ ஈஷாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. if you want to experience the colors of life, புக்கை விட்டு வெளில வரணும். மேப்பில் எங்கேயா கைவை அப்படின்றாரு. தன்னை அறிதல். இது மேப் ஆஃப் இந்தியா. இந்த மேப்ல நீ எந்த இடத்த தொடரையோ அங்கே நம்ம போகிறோம். அப்படியே ட்ரெயினில் போகிறாங்க, சத்தீஸ்கர் போகிறாங்க, ஜெய்ப்பூர் போகிறாங்க, ராஜஸ்தான் போகிறாங்க, ஜெய்சால்மர், அம்ரிஸ்டர், அருணாச்சல் பிரதேஷ் போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை இன்னொருத்தர் காப்பி அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு, விஜயகுமார். அது வந்து அப்படி இருக்காது, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாட்டு தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆமாம், அந்த பாட்டு எப்படி நகரும்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்பா டீச்சர்ஸ் டேக்கு டீச்சர்ஸ் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு கொடுக்கும். சத்யதேவ் ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஃபாதர்ஸ் டேன்னு கொடுக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்பாவை பார்க்காம அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த growth அதுல நல்லா தெரியும். அதுலயும் இவருக்கும் வயசாகுதுன்றது அந்த ஒரு மிரர் ஷாட்ல செம்மையா காமிச்சு. பருவங்கள் மாறி வர வருடங்கள் ஓடிவிட இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. வருடங்கள் ஓடிவிட இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. த்ரிஷா போட்டோ பார்ப்பாரு, அதே மாதிரி அவளுக்கு ஜட பின்னி விடுவாரு அந்த ஷாட்ல. ஹோல்சமான பாட்டு. ஆமா, ஆனா அதுல எனக்கு ரொம்ப பெயின் நிறைய இருக்கும்னு தோணுச்சுடா. இவ்வளவு பெயின் இருந்தாலும் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆக்கிக்க முடியும் லைஃபை. ஆனா அதுலயுமே என்னன்னா நடுவில் டக்குன்னு ஒரு ரிச்சர்ட் வருவார். சும்மா வந்து அவங்கள பார்த்துட்டு போலான்றது மாதிரி வருவாரு. அந்த பலூன்ல வந்து மிஸ்ஸியும் அம்மா அப்படின்னு எழுதி அதை பறக்கிடுவாங்க தெரியுமா. அதுல தலையே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாரு படம் ஃபுல்லா. என்னடா நம்மள இப்படி அலைய விடுறானுங்களே, அதெல்லாம் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளா. 96ல வந்து அந்த இந்த பாட்டு பண்ணிருப்பாங்க, லைஃப் ஆஃப் ராம். அதுக்கு ஈக்குவலான ஒரு பாட்டு. சென்னை வந்தோடனே அவர் வேலையும் ஞாபகம் வந்துடுது. தலையை சொரிஞ்சிட்டு போதையே இல்லாத குடிகாரன் ஆயிட்டாரு. குடியே இல்லாத குடிகாரன் ஆயிட்டார். அதெல்லாம் நல்ல டைலாக்டா. எவ்வளவு நல்லா இருக்கு, செரிஷ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சாலே அவ்வளவு நல்லா இருக்கு. இதெல்லாம் குமார் அதை எழுதி கொடுத்திருப்பாரோ இருக்கலாம்ல. நம்ம சொன்ன எல்லா டைலாகும் இவர் தான் எழுதியிருப்பாரோ. அது கேக்கு நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. இவரோட ஃப்ரெண்டு வருவாரு, இந்த மாதிரி என் பொண்ணை காணும்டா, நீ யாருடா இறங்கி இவங்க வேலையை காட்டுறான்ற மாதிரி இவர் ஹைப் ஏற்றி விட்டு அந்த ஆள் போயிடுவான். இவர் உட்காந்து ஈஷா வேற இருக்கே பண்ணலாம் அப்படின்னு அவரு அந்த முடியை இப்படி பண்ணுவார் தெரியுமா, தலையை தேய்ப்பார் தெரியுமா, பயங்கரமா. ஐயோ என்னது துதிபாடலாமா அடிச்சிருவோமா. இப்ப ஒரு ஈஷா விட்டு போக முடியாது. பட் ஈஷாவே ஷூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஷூஸ் கொடுத்த உடனே என் பொண்ணே சொல்லிட்டாடா அப்படின்னு போயிடுவாரு. இவ்வளோ வெல் ரிட்டன் ஹைல அந்த. ஆமா ஆமா, ரொம்ப பில்டப்லாம் இல்லாம ஷூ போடுறதுலயே முடிஞ்சுல. அதெல்லாம் ஏன்டா இப்ப வர மாட்டேங்குது. ஷூ ரேக் இருக்குல்ல, அதுல ஷூ இருக்கிறத காமிச்சு அந்த ஸ்கிரீன் லைட்டா விலகும், அதை காமிக்கிறதும். ஏஞ்சல் வர மாதிரி ஒரு பிஜிஎம் வரும்டா பின்னாடி, ஏஞ்சல் வந்து ஷூவை கொடுக்குற மாதிரி. திடீர்னு ஒரு நாள் நான் போலீஸ்காரன் கிடையாது, நான் போகாத உலகத்துக்கு, ரொம்ப நாளா போகாத உலகத்துக்கு நான் திருப்பி போனேன் அப்படின்னு ஷூ மட்டும் மணிந்த மாதிரி டைலாக்டா. அதான்டா எடிட்டரா சொன்ன மாதிரி செம்மையான கட் வந்துட்டு இருக்கோம். அவர் ஃபுல்லா படம் ஃபுல்லா தலை தான். டே அதுல கீ இன்ஃபர்மேஷன் விட்டேன், வாய்ஸ் ஓவர் வச்சுக்கடா நீ தான் அதை தானே வச்சுக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கட் பண்ண மாதிரி இருக்கும். மோசமான டிபி அப்படின்னு. இதெல்லாம் யாரா எழுதுனா? டிபினா டினா என்னன்னு ஒய் திஸ் கொலவெரி டி, அதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு குமார் ராஜா நினைக்கிறேன். மோசமான டிபி. அந்த போர்ஷனே படம் வேற ஜானருக்கே மாறிடும்டா. அதுக்கப்புறம் போலீஸ் பிரீஃபிங் பண்ணுவாரு, 3 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ண, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். பொண்ணை தேடி போறாரு, ஒரு ஒயின் ஷாப் போறாரு. அது வரைக்கும் யார் வேவு பாப்பான்னு பார்த்தா நம்ம ரிச்சர்ட். அவர் வேவு பாப்பாரு. அவர் வேவு பாக்குறதே கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். அவர் எஃபர்ட்லெஸ்ஸா டைலாக் போடுவார். வடிவேல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணும். விவேக் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா அப்படி நொறுக்கிட்டு போயிடுவாரு. அவர் இருந்திருக்கலாம். அப்ப யாருக்கு இருந்திருக்க கூடாது. அவ்வளவு வெளிச்சம் வந்து இருட்டா இருக்கு இந்த ரூம். ஏன்டா இருட்டா பேசுற? முட்டிலே ஒரு 2 புல்லட்டை இறக்குறாரு. சரியான டியூல் உண்டு. ஆனா தூக்கி கதவுல எல்லாம் சாத்திடுவாரு. ஆமா, அந்த பொண்ணை பார்த்தா ஒரு அந்த பொண்ணை பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டானுங்க ஏற்கனவேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அவனுக்கு மயக்க ஊசி தான் போட்டு வச்சிருப்பானுங்க. அந்த பொண்ணு நிரஞ்சனாவே கிடையாது. அப்போ நிரஞ்சனா எங்கன்னு பார்த்தா கிட்னிக்கா லிவருக்கான்னு தெரியல. சீனுமே ரொம்ப ராவா ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சென்னை சிட்டில இருந்து குமார் ராஜா ஷூட் பண்ணிருப்பான்னு சொல்றியா? இல்லடா,
இந்த பொண்ணை வேற ஒரு கார்ல மாத்தி விட்டுட்டு இவர் ஜீப்ல ஆக்சுவலா ஃபாலோ பண்ணுவாரு. அந்த BMW யார் BMWனே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. போக 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 சென்னையோட டீப்பர் பிளேஸ் ஆன சவுகார்பேட்டுக்குள்ள போயிருவான். நீ பார்த்தனா தெரியும், மின்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போய் நிற்கும் வண்டி. ஒளிஞ்சு ஒரு ஆட்டோ பின்னாடி ஒளிஞ்சிருந்து இப்படி எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப எட்டி பார்க்கும்போது தான் தெரியும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அகைன். கேட்டு கிட்ட வந்துட்டு டாக்டர் ரொம்ப வளருவாரு. ஆமா, வர சொல்லியிருந்தான் ஆபரேஷன் 10 மணி தெரியும், நான் டாக்டர். அவன் மட்டும் அந்த ஃபோன் கால் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறந்து உள்ள போனான். பல வருஷங்களுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட அடி வாங்கியிருப்பான் தெரியுமா, அந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. அவன் ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான். அவன் பண்ணிட்டு போலீஸரான உடனே அப்படியே ஓடுவார். ஓடி போய் அங்கே பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்கும். அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார். காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்தா விக்டர் இது தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாரும் வந்து அவனை பிடிப்பாங்க. இவன் போய் பொண்ணை பிடிச்சிடணும் இல்லாட்டி சத்தியாவை அடிச்சிடணும்னு போகும்போது வேற ஒரு பொண்ணு தான் இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் தேன்மொழி. அவன் மட்டும் அந்த ஃபோன் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி ஒரு 3-4 இடத்துல கிளாப்ஸ்ரா தேட்டர்ல. சண்டைன்னு வந்துட்டா சட்டை கிளி தானே செய்ய விக்டர், அது அப்புறம் கிழிஞ்சது ஓ சட்டை சத்தியா, இது ஃபுல்லா கிளாப்ஸ். கத்துறது வேற, கிளாப்ஸ் வாங்குறது. கௌதம் மேனன் எழுதியிருப்பாருடா. நான் யாரு என்னன்றதுக்காக சொல்றேன். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் லைட்டா காக்கல இதே இருக்கும்டா. காக்காவோட இன்னொரு வருஷம் நான் கொஞ்சம் இன்னும் பெட்டர் ஆக்கி தரேன்ற மாதிரி வேணா பண்ணிருக்கலாம். அவர் யாரு எழுதியிருந்தாலுமே கிளாப்ஸ் வாங்கின ரைட்டிங்ன்ற அந்த டயலாக். தேன்மொழிக்கு லைட்டா பயம் வந்துருது. ஆனா அந்த பயத்தெல்லாம் விட அவங்களுக்கு காதல் தான் அதிகமா இருக்கு. இவர் இருக்காரு, இவர் காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க எதை பத்தியும் கேட்க கவலைப்படாம பாட்டு கேட்கறதா இருக்கட்டும். இன்னொரு பாட்டே வருமே, அந்த பாட்டோட லவ் ட்ராக் வெர்ஷன், இதயத்தை ஏதோ ஒன்று வரும். அந்த பாட்டு ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. அவர் வீட்டுல போய் நம்ம பார்த்தா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருப்பாரு. இந்த பிரசன்னா வந்து ஒரு தடவை சினேகாவுக்கும் அவர் கல்யாணம் ஆச்சுல்ல, அப்போ அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு தலை வீட்டுக்கு போனாங்க. போன உடனே வந்தவங்க லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சோம். வந்தவங்களை உட்கார வச்சு இவரே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு வரும்போது கூட இல்ல உட்காரு, அது அப்படியே சீனா எடுத்த மாதிரி இருந்தது. அந்த வீடே பயங்கரமா இருக்கும்டா, அந்த நேம் போர்டே பயங்கரமா இருக்கும்டா. அடிச்சிடலாம் போட்டுருக்கா. ஒயிட் ஷர்ட் சால்ட் அண்ட் பெப்பர், அந்த ஆம் பேண்ட் எல்லாம் போட்டு அடிப்பட்டும் அழகா இருப்பாரு. அடிச்சிடலாம். சத்யதேவ் கண்ட்ரிபியூட். சத்யதேவ் வந்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு இவரு மட்டும் வீட செட்டிங் போடுறாரு. சோஃபாவெல்லாம் திருப்பி போட்டு தெருமோனையில 2 பேரு, இந்த சைடு 2 பேரு, வீட்டுக்கு வெளில அங்கன்னு ஆள் செட் பண்ணிட்டு வாக்கி டாக்கி போட்டு கன் பேக் எல்லாம் மாட்டிட்டு இப்படி இந்த மாதிரி சோஃபால அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். போவாராம். லைட்டே இல்லாம ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அதை செம்மையா லைட் பண்ணிருப்பாங்கடா. அது இருட்டு, ஆனா அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு லைட் பண்ணிருப்பாங்க. டக்குன்னு ஒருத்தன் வந்து என்னடா இவன் நைட் நடுராத்திரில இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, வர மாட்டேங்கிறான், தப்பா தெரியுது. இப்போ இன்னைக்கே நான் சும்மா இன்ஸ்டாகிராம்ல சரி இந்த படத்தை பத்தி பேசுறோமேன்னு சொல்லிட்டு ஏதாவது கிளிப்பெல்லாம் எடுத்து வைக்கணுமேன்றக்கா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் போட்டிருந்தான் என்னன்ட்டுனா 10 years கடைசியா அஜித் பண்ண நல்ல படம், கௌதம் மேனனுக்குமே அதே பொருந்துன்னு போட்டிருந்தான். எனக்கு அதை பார்த்தோன்னே தான் ஆமா இல்லை உண்மை இல்லை ஒப்பீனியன் தான். சரி ஏன் தேன்மொழிக்கு ஹார்ட் எடுக்கணும்னு பார்த்தா ஒரு பணக்காரர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல இருப்பாரு, அவரோட ஹார்ட்டை எடுத்துட்டு இவ ஹார்ட்டை வைக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. அவர் இவர் தானே ஆதிசேஷன். விக்டர் வந்து அவருக்கு வணக்கம் வைப்பான். அந்த வணக்கம் வைக்கும் போது ஒரு பிஜிஎம் இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி இருக்கும் அந்த பிஜிஎம். ஹியூமன் ஆர்கன்ஸ் ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். அந்த விக்டர் போட்டிருக்க செயின்ல இருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஈஷா வந்து கேட்குறா, அப்பா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன்னுட்டு. வேணாம்மா நாட் சேஃப் அப்படின்னோடனே இல்லை ஐ ஷுட் கோப்பா, ஏற்கனவே நான் வந்து ஒரு 1 year நான் ஸ்கூலுக்கு போக வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா எனக்கு அப்படி பண்ணல, எனக்கு எஜுகேஷன் முக்கியம் அப்படின்ற சொல்ல. ஆமாம், கால் வந்தா ஃபோன் எடுத்தோடனே பாட்டு பாடுறான். யாரா இவன், நம்ம யோசிக்கவே தேவையில்லை, அத்தாருன்னு ஆரம்பிக்கிறாரு. சில்லா சொல்லு விக்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பீக் சீன். தேன்மொழி ரூம்ல இருக்க மாட்டா, போய் பாரு அப்படின்வாரு. இவர் வந்து நம்ம தான் இங்க இருக்கோமே, அங்க அப்படியே போன்லயே இருந்துட்டு வேகமா ஓடி போய் தட்டுவாரு. நம்ம கதை திறக்காது. பயந்தியா இல்லையா, போய் செக் பண்ணியா இல்லையா? ஆக்சுவலா நீ பார்த்தனா இவர் ஜெயில போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் இவங்க பேசிக்கிறாங்களே, 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு. ஆனா அது பாட்டு லிரிக்ஸ் ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் அந்த சீனே ஒர்க் ஆகும்டா. அந்த பாட்டோட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த பாட்டு தான் அவங்க சந்தோஷமா அந்த கடைசி அதுல இருந்து ஆரம்பிக்குது.
விக்டர் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவான். ஈஷாவை தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போன உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது திருப்பி ஒரு கால். நம்மெல்லாம் ஒரு நாள் சும்மா உட்காந்து சாவகாசமாக பேசும்போது நாட்டிய ஏமாத்து பேர் வழி ஹேமானி ஏமாந்து பேர் வழி இல்லடா, நாட்டிய பேர் வழி எப்படி இறந்தான்றதை நான் சொல்றேன். இவர் உடஞ்சிருவாரு. சத்யாவை ஃபாலோ பண்ணி இருப்பான். விக்டர் கந்தாவை வச்சு சத்யாவை ஃபாலோ பண்ணிருப்பான். நான் உன்னை நேப்பியர் பிரிட்ஜுக்கு தானே வர சொன்னேன், அதுக்கு திருச்சி வரைக்கும் போயிட்டு வரணுமான்னு ஓட்டுவான். அவ்வளோ சீரியஸான சிச்சுவேஷனே லாஜிக்கலா பேசுவான். எங்க போயிட்டு இருக்க சத்யா? நீ தான் மவுண்ட் ரோடு எல்ஐசி வர சொன்னியே. சொன்னேன், அதுக்கு திருச்சி போயிட்டு தான் வரணுமா? சத்யதேவ் வந்து மலுப்புவாரு, இல்லையே நான் நேப்பியர் பிரிட்ஜ் தான் வந்துட்டு இருக்கேன், அதுக்கு நீ இப்போவாது ரைட் எடுத்துருக்கணும், அடுத்தாவது ரைட் எடுத்துக்கணும், கூகுள் மேப்ஸ் மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். எல்ஐசி பில்டிங் போறதுக்கு முன்னாடியே நீ ரைட்ல திரும்பி இருக்கணும், இல்ல இப்பவாது ரைட்ல திரும்பி இருக்கணும். நீ லெஃப்ட்ல ஏன் திரும்ப? சத்யதேவ் வந்து கந்தாவை அடிச்சு கார்ல போட்டு தூக்கி போயிட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா ஒரு குடோன்ல பார்க் பண்ணிருக்காங்க காரு, உள்ள யாருமே இல்ல. செய்திகள் வாசிப்பது மட்டும்தான் வெங்கட் அப்படின்னு ஒருத்தன் இறங்கி வருவான். ஒரு பூச்சாண்டி உன் சின்ன பொண்ணு கையில மாட்டி அவளை கண்டுபிடிச்சலாம் நீயும், அதை தேடி நீ வருவேன் நானும். இந்த சீன்லயும் ஒரு ஃப்ரேம பாருங்க ஜி, ஷாட் இருக்கும். அந்த ஒரு வேலியில கன்னை மட்டும் இப்படி உள்ள சொருகி பாப்பாரு. அந்த ஒரு கண்ணுல கண்ணும் ஒரு கண்ணுல கன்னும் இருக்கும். முதல்ல ஈஷா விக்டா, டேக் மீ டு ஈஷா. ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஈஷாவை தேடி போவாரு. அங்க பார்த்தா லீசா கிட்ட தான் இருக்கும் ஈஷா. இவர் ஒரு பாயிண்ட் வரைக்கும் பொறுமையா இருப்பாரு, அதுக்கப்புறம் சுற்றுவாரு. இவன் சத்யதேவ் மாடியில உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருவாங்க பத்தியா, இடி இடிச்சிட்டு இருக்கும். ஆமா, சத்யதேவ் மாடியில உட்காந்துட்டு தான் அழுதுட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளேயே இறங்கிடுவான். ஹாலோட அந்த சைடு கார்னர்ல அவன் நிற்பான். கையில என்ன விக்டர் பூலா, ஓ கத்தியா, லீசாவை கொன்னதுல எனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி அவனை இன்னும் ட்ரிகர் பண்ணிடுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. போதும் விக்டர், போர் அடிக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தலை முடிச்சிருவாரு விக்டரை போட்டு கிளிப்பாரு, அப்படியே கத்தி வச்சு கிளி 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 அப்படியே இன்டர்கட் பண்ணி திசாவை காட்டுவாங்க. அவன் அப்படியே இழுத்துட்டு போய் தெருவோட ஓரத்துல ஷூட் பண்ண மரத்துக்கு கீழே எல்லாருமே சேர்ந்து சுட்டுருவாங்க. இவர் மறுபடியும் மேல பாப்பாரு. அப்போ ஒரு டைலாக் ஒரு செம்மையா இருக்கும். அந்த டைலாக் அதான், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடக்கிற சண்டையில தான் இந்த சமநிலை அடங்கி இருக்கு, ஏதோ ஒன்று வரும். இப்போ குட் விசஸ் ஈவில்ன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இப்போ இந்த நிலை மாறியாச்சு, இவன் அப்பாவை கொன்னவன் மாதிரி இன்னொருத்தன் தலை தூக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லி படம் முடியும். இந்த 3 காப் ட்ரிலஜியில் உனக்கு பிடிச்ச ஆடுறது வேட்டையாடு விளையாடு, என்ன எறிந்தால், காக்காக்க எனக்கு பிடிக்காதுடா. பிடிக்காதா? அருமையான படம். எனக்கு அப்போ பிடிச்சது, இப்போல்லாம் எனக்கு உண்மையாகவே அதை பார்க்கணும்னு தோணல. நான் அப்படி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வேட்டையாடு விளையாடு தான் பார்க்குறேன். இங்கே எனக்கு ஒரு பெரிய டைலமாவே இருக்கு. நான் ஒரு மொரட்டு தலை ஃபேன், மொரட்டு கமல் ஃபேன், அதனால மூட பொறுத்து. ஆனால் காக்க எப்பவுமே கடைசியில் தான் பார்ப்பேன். விடாமுயற்சி கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லார்ஜர் தன் லைஃப் படம் இல்லை. என்னடா படம் பேர் சொன்னதுக்கே தூங்குற. என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு.